தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்க எத்தனையோ திருமண அழைப்புதலை பார்த்துருப்பீங்க. ஆனா எந்த ஒரு வடிவத்துல நீங்க திருமண அழைப்புதலை பார்த்திருக்கவே முடியாது. அதாவது கவின், சமீபத்தில் ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட கவின், அதுக்கப்புறம் இளவரசன், கோகுல்ராஜ். ஸோ இந்த மாதிரி சாதி ஆணவ படுகொலைக்கு உள்ளாக்கப்பட்ட நபர்களை ஒரு திருமண அழைப்புதல்ல போடுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பத்திரிகையை வாழ்நாள யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த திருமண நிகழ்வுடைய நோக்கம் என்னவென்றால், சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம். சாதி மதம் கடந்து காதலிக்க மனம் முடிக்க வேண்டும் ஜனநாயகம் அப்படின்னா, இங்க சாதி மதம் கடந்து காதலிப்பதும் கூட ஒரு வகையான ஜனநாயகம் தான். அது ஒரு ஜனநாயக உரிமை. மனமுடிப்பதும் ஒரு வகையான ஜனநாயக உரிமை. ஸோ இதை வலியுறுத்தும் விதமாகத்தான் தோழர் ரவி அவர்களுடைய திருமண பத்திரிகை அமைந்திருந்தது. ஸோ இந்த பத்திரிகை எனக்கும் கொடுத்தாரு. கடந்த நவம்பர் 29 இந்த திருமண நிகழ்வு நடைபெறவிருந்தது. ஆனா மக்கள் அதிகார கழகத்தினுடைய ஒரு முன்னணி தோழர் ஒருத்தருடைய இறப்பின் விளைவுகளால் இந்த திருமண நிகழ்வு ஒத்தி வைக்கப்பட்டது. ஸோ இந்த திருமண நிகழ்வு வருகின்ற டிசம்பர் 25 நடைபெறவிருக்கின்றது. ஸோ அத்தனை தோழர்களும் இந்த திருமண நிகழ்வுல கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.